பேபி ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் 11th 12th படிக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னமோ யூகேஜி எல்கேஜி படிக்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து அங்கே ஒரு ஆக்ட் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து அமித்தோட ஷூஸ்லாம் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கு வந்து அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஷூவெல்லாம் தூக்கி போட்டு வந்து நீ எதாவது இப்படியெல்லாம் பண்ணுவியா, எனக்கு முதுகே வலிக்குது, நான் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வியானா வந்து ஒரு 11th 12th படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஹாஸ்டலில் ஷூ எடுத்து ஒழிச்சு வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் தோணுது. ஆனால் இன்னொரு சைடு இந்த மாதிரி வியானா பண்ணாமல் இருந்திருந்தா அமித் ப்ரோமோவில் வந்திருப்பாரா அப்படின்னு தான் இன்னொரு சைடு தோணுது. ஸோ இப்போ எதை யோசிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அமித் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாகவே இருந்தார். அவர் ப்ரோமோவில் வந்திருக்கிறாரு அப்படின்னா அது காரணம் வியானா தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்போ நம்ம டாஸ்க் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் வியானாவுமே சொல்கிறாங்க, இது நான் பர்சனலாக உங்களுக்காக நான் செய்யலை, இது ஒரு டாஸ்கில் பண்ணியிருக்கேன், நான் ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைடு பார்த்தாலும் ஓகே, இது ஒரு டாஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. பட் மேபி அமித் சொல்கிற மாதிரி அவர் நாள் ஃபுல்லாக கெஞ்சி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க எடுத்து கொடுத்தாங்க, அதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. அண்ட் வியானாவும் சைலண்டாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இந்த ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸுமே ஒரு மாதிரி வியானாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாரு. அவர் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. பட் பிரஜனும் சரி பார்வதியும் சரி இது ரொம்ப பேட் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அமித் வந்து செமையாக டென்ஷன் ஆகி ஷூவெல்லாம் தூக்கி அடிக்கிற அளவுக்கு வந்து அவர் டென்ஷன் ஆயிருக்கிறாரு. ஸோ அவர் எவ்வளோ நேரம் வந்து கதற விட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம லைவ் பார்த்தா தான் தெரியும். பட் இருந்தாலும் வந்து இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி பண்ண டாஸ்க்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அதுவும் நம்ம கனி பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கிளாஸ் எடுப்பாங்க தெரியுமா, அப்போ நம்ம அரோராலாம் வந்து செம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீக்கெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அரோரா வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னது, அண்ட் அதே மாதிரி துஷார் வெளியே போனது, அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா, நான் என்ன பண்ணேன், நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், நிறைய பேர் வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க டிசர்விங்காக இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி தான் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபன் கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நேற்று நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி வந்து அந்த வார்டனாக செமையாக அந்த கேரக்டரை வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுலாம் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் என்னன்னா குக்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே தான் சேர்ந்து பண்ண வேண்டி இருக்குது. அத்தனை பேருக்கும் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சமாளித்து கஷ்டப்பட்டு அவங்கள வந்து கிளாஸுக்கு அனுப்புறது, அண்ட் கிளாஸ்லேருந்து அவங்களாம் வெளில போகிறேன்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த 1 hour எபிசோடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வை வந்து அந்த அளவுக்கு காட்டின மாதிரியே இல்லை. அண்ட் விக்ரமும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அப்படின்னு அவராகவே வந்து மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து அவர் கேரி பண்ணது நல்லாயிருக்கு. பிரஜனா இருக்கட்டும். ஸோ பார்ப்போங்க அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் வந்து வியானா செஞ்சது வந்து ஒரு டாஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது பண்ணிடக்கூடாது, இந்த அளவுக்காக பண்ணுவாங்க, இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் எத்தனை பேர் லைவில் பார்வதி வந்து அந்த வார்டனாக ப்ளே பண்ண அந்த ரோலை பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.